ஆண்டவரும் மறுமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வகுப்புக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வழக்கத்தைப் போலவே 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை வேத வசனங்களையும் அத்தனை காரியங்களும் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தோடு ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாடி நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வேத வசனத்தையும் இன்றைக்கு மனதில் வைத்துக்கொண்டு நாம் பூர்வ பாதையில் தான் செல்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதைகளிலே நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதாகம மானிடவியலினுடைய முக்கியமான சில வகுப்புகளை பார்த்து வருகிறோம். கடந்த கால வகுப்புகளிலே கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ, கிரேஷியோ எக்ஸ் மெட்டீரியா என்கிறதான 2 தலைப்பிலே நாம் சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அதோடு மாத்திரமல்ல, போன வகுப்பில் கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ என்கிறதான அந்த தலைப்பிலே கெவியாவை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வகுப்பு பலருக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தனிப்பட்ட ரீதியில் எனக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கெவியா அப்படின்னும் பொழுது போன முறை ஒரு மாற்று பார்வை நான் சொல்லிக் கொடுத்தேன். அது ஒரு கண்டெய்னர் என்பதாக நான் சொல்லிக் கொடுத்தேன். அதில் பசார், டாம், எட்சம் என்கிறதான சதை, எலும்பு, இரத்தம் 3 அதை மூடி இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதற்குள்ளாக நெஃபேஸ் இருப்பதாக நாம் பார்த்தோம். நெஃபேஸும் ஒரு கொள்கலன், அதற்குள்ளாக மனித ஆவி இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போல நெஃபேஸுக்குள்ளாக அசுத்தாவில் வர முடியும். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். தேவ தொடர்பை இழந்த பொழுது என்ன ஆனது, பாவம் செய்த பொழுது என்ன ஆனது, அதனால் வந்த விளைவு என்ன என்பதை போன முறை பார்த்தோம். தேவ தொடர்பை இழந்த பொழுது 2 மரணம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. ஒன்று பிரிவினை மரணம், மோட், இன்னொன்று சரீர மரணம். தேவ தொடர்பை உடையவர்கள் சரீர மரணத்தை மாத்திரம் அடையப் போகிறார்கள். மறுபடியுமாக அவர்கள் உயிர்த்தெழுந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமே அவரோடு இருக்கப் போகிறார்கள் என்கிறதான செய்தியை போன முறை நாம் கேட்டோம். அதே போல அந்த வகுப்பினுடைய கடைசியில ரூவாக் என்கிறதான மனித ஆவியை குறித்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுவும் ஒரு கண்டெய்னர் தான் என்பதாக நாம் பார்த்தோம். அப்போ ஆரம்ப வகுப்புல கெவியா, நெஃபேஸ், ரூவாக் என்கிறதான 3 காரியங்களை, அதாவது கிரேஷியோ எக்ஸ் நிகைலோவில் நம்ம பார்த்தோம். அந்த கிரேஷியோ எக்ஸ் நிகைலோவில் பார்க்கும் பொழுது அது 3மே ஒரு முக்கியமான விஷயங்கள் என்பதாக பார்த்தோம். அதற்கான கலர் கோடிங் பார்த்தோம். அப்படியே போன வகுப்பில் அதற்கான கோடிங்ஸ், அதற்கான அந்த படங்கள் எல்லாம் மாற்றினோம். அதற்கான காரணங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஸோ புரிந்து கொள்வதற்கு எளிமையாகத்தான் விதமாக சில படங்களை போட்டு உங்களுக்கு விளக்குவதற்கு நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். அது உங்களுக்கு சுலபமாக விளங்குகிறது என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அப்போ இது 3மே கண்டெய்னர் என்கிறதான செய்தியை போன வகுப்பிலே நாம் தெரிந்து கொண்ட 3மே ஒரு கொள்கலன். இப்போ கெவியா ஒரு கொள்கலன், அதற்குள்ளாக நெஃபேஸ் இருக்கிறது. நெஃபேஸ் ஒரு கொள்கலன், அதற்குள்ளாக ரூவாக் இருக்கிறது. ரூவாக்கும் ஒரு கொள்கலன் என்பதாக சொல்லிக் கொடுத்தேன். அதற்கான விளக்கங்களை இந்த வகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம். எனவே போன வகுப்பிலிருந்து அப்படியே அது கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ கெவியா என்று சொல்லும் பொழுது மறுபடியுமாக பசார், எட்செம், டாம் என்கிறதான 3 காரியங்கள் கெவியாவை உள்ளும் புறமுமாக மூடி இருக்கிறது. எலும்பும் சதையும் இரத்தமும் கெவியாவை உள்ளும் புறமுமாக மூடி இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த கண்டெய்னருக்குள்ள, கொள்கலனுக்குள்ள நெஃபேஸ் என்கிறதான ஆத்துமா இருக்கிறது. அதுவும் ஒரு கொள்கலன் என்று பார்த்தோம். இன்றைக்கு 3வது கொள்கலனாக இருக்கிற ரூவாக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கெவியா, நெஃபேஸ், ரூவாக் இது 3மே மனிதனுக்கானது. மனிதனுக்கான கெவியா, மனிதனுக்கான நெஃபேஸ், மனிதனுக்கான ரூவாக். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதாக தமிழ் மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது ரூவாக் என்கிறதான அந்த கொள்கலன், கிரேஷியோ எக்ஸ் நிகைலோவில் இருக்கிறதான அந்த 3வது பகுதியை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக வகுப்பின்கள் கவனியுங்கள். ரூவாக் என்று சொல்லும் பொழுது அந்த ரூவாக் மனிதனுடைய ஆவி, அதுவும் ஒரு கண்டெய்னர். எதற்காக இந்த ரூவாவை தேவன் மனிதனுக்குள்ளாக வைத்திருக்கிறார்? இந்த ரூவாக் தேவனை அறியும் அறிவை உடையதாக இருப்பதற்காக, தேவனை அறியும் அறிவுக்காக இந்த ரூவாக்கை தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ரூவாக் மூலமாகத்தான் நாம் தேவனை
அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ரூவாக் நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த ரூவாக் ஒரு கொள்கலன், அதற்குள்ளாக பரிசுத்த ஆவி உள்ளே இருக்க கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உள்ளே இருந்தால்தான் தேவ தொடர்பு சாத்தியமாகும். நல்ல கவனமா கேட்டுக்கணும். இந்த ரூவாக் என்கிறதான இந்த கண்டெய்னருக்குள்ள, இந்த கொள்கலனுக்குள்ள பரிசுத்த ஆவி நிரம்பி இருந்தால் மாத்திரமே தேவ தொடர்பை நம்மால் ஏற்படுத்த முடியும். தேவ தொடர்பு வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவி நிரம்பி இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கும் பொழுது தேவ தொடர்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்த படத்தை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். அப்போ பிரிவினை மரணம் என்று ஒன்று மனிதனுக்கு வந்ததே, அவன் கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை புசித்தானே, அப்பொழுது என்ன ஆனது அப்படின்னும் பொழுது, அவனுக்குள்ளாக இருந்ததான அந்த தேவ ஆவிக்கும் அவனுக்குமான தொடர்பு அன்றைக்கு அது அருந்து போனது. அந்த தொடர்பை அவன் இழந்தான். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதைத்தான் பிரிவினை மரணம் என்று போன முறை பார்த்தோம். மோட் என்கிறதான பிரிவினை மரணம். இப்போ ஏதேனில் நடந்தது என்ன? தேவ தொடர்போடு இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்த பொழுது, அவன் கீழ்ப்படியாமையினாலே சாத்தானுக்கு செவி கொடுத்த பொழுது பிரிவினை மரணம் அவனை பற்றி கொண்டது. பிரிவினை மரணம் வந்த உடனேயே அது என்ன? அவனுக்கும் தேவனுக்குமான தொடர்பு அற்றுப்போனது. அதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியை அவன் இழந்தான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும், நீ எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து விடாதிரும் அப்படின்னு அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒருவன் அதை இழக்கும் பொழுது பிரிவினை மரணத்தை அடைகிறான் என்கிறதான ஒரு முக்கியமான செய்தியை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். தேவ தொடர்பு அற்று போனதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய தொடர்பை இழந்து போகும் பொழுது, அதாவது ரூவாக் என்கிறதான அந்த கண்டெய்னருக்குள்ளாக, ஆவி என்கிறதான மனித ஆவி என்கிறதான அந்த கண்டெய்னருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் போகும் பொழுது, அல்லது அந்த அபிஷேகம் அவனை விட்டு போகும் பொழுது, அவனுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவி வெளியே வந்து விடும் பொழுது, அவரை துக்கப்படுத்தும் பொழுது வெளியே வந்து விடும் பொழுது அவன் பிரிவினை மரணத்தை சந்திக்கிறான். அப்போ இந்த கொள்கலனுக்குள்ளாக, ரூவாக் என்கிறதான மனித ஆவியினுடைய கொள்கலனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அபிஷேகம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ராஜாவின் அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம், ஆசாரியனுடைய அபிஷேகம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி நிரம்பி இருந்தது. அதே போல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார்கள். அதே போல தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி நிரம்பி இருந்தது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அவன் தேவ தொடர்பை பெற்றுக்கொள்கிறான், தேவனோடு அவன் இணைந்திருக்கிறான் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினுடைய நோக்கம் என்ன? எதற்காக பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அடுத்த நிலை பார்க்க போறோம். முதல் நிலை தேவ தொடர்புக்காக. இரண்டாவது நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது, இங்கே உங்களுக்காக ஒரு படம் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னா, தேவாலயத்தின் குத்து விளக்கு, டெம்பிள் மெனோரா என்கிறதான அந்த வீடியோவை நான் பார்த்து விட்டு வர சொல்லியிருந்தேன். பார்த்துருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சதும் மறக்காம அந்த வகுப்பை போய் பார்த்துருங்க, அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, சரி. அப்போ இங்கே பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அவருக்குள்ளாக ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அப்படின்னு சொல்லி 7 ஆவிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த 7 ஆவிகளும் நிறைவாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
இந்த 7 ஆவிகள் மனிதனுக்கும் மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு ஞானத்தின் ஆவி தேவை, அறிவின் ஆவி தேவை, ஆலோசனை ஆவியின் தேவை, உணர்வின் ஆவி தேவை, பயத்தின் ஆவி தேவை, பலத்தின் ஆவி தேவை, கர்த்தருடைய ஆவி தேவை. ஒரு ஆவியானவர், அவருக்குள்ளாக 7 ஆவிகள். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய அந்த மெனோரா என்கிறதான வீடியோ, தேவாலயத்தின் குத்து விளக்கு என்கிற வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதன் மூலமாக நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்காத பல பகுதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு நோக்கத்திற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறபடினாலே, ஒரு மனிதனுக்குள்ளாக 7 ஆவிகள் இருந்தால்தான் இந்த உலகத்திலே அவன் வாழ முடியும். உலக தொடர்போடு சரியாக வாழ முடியும். தேவனோடும் உலகத்தோடும் சமநிலை பிரமாணத்தில் அவன் வாழ முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனோடும் உலகத்தோடும் ஒரு சமநிலை பிரமாணத்தை கடைபிடிக்க இந்த 7 ஆவிகளுடைய நிறைவு அவனுக்கு தேவை. ஒரு சமநிலை பிரமாணம். அந்த சமநிலை பிரமாணம் என்ன? உலக தொடர்பு, தேவ தொடர்பு, இதற்கான சமநிலை பிரமாணம். அதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெயிட் கூடிருச்சுன்னா பிரச்சனைகள் உண்டாகும். உலகத்தோடு அதிகமாக ஒன்றிவிட்டாலோ அல்லது இந்த பக்கம் கடமைகளை செய்யாமல் நாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதோ இது சமநிலை பிரமாணம் அல்ல. அப்படின்னா தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய வேண்டும். இன்னைக்கு எப்படின்னா, வீட்டில் உட்காந்துட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு கூரையை பிரித்து எனக்கு ஒன்றுங்க கொஞ்சம் கொட்டுங்க அப்படின்னு கேட்குற காலம். என்னங்க, கூரையை பிச்சு எனக்கு கொஞ்சம் கொட்டுங்க அப்படின்ற ஒரு சூப்பர்ஸ்டீஷியஸ் ஸ்டேஜுக்குள்ளே கிறிஸ்டியானிட்டி போயிடுச்சு. அப்படியெல்லாம் அல்ல. கர்த்தர் நமக்கு திட்டங்களை தருவார், நமக்கு அறிவை தருவார், புத்தியை தருவார், விவேகத்தை தருவார். அதை கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இந்த 7 ஆவிகளின் முக்கியத்துவம் என்ன? இந்த உலகத்திலே நாம் தேவ தொடர்போடும் உலக தொடர்போடும் சமநிலை பிரமாணத்தில் வாழ்ந்து ஜெயித்து வாழ்ந்து கர்த்தருடையவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் தான் இது. சரியா? ரொம்ப கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ 7 ஆவிகளும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அது எப்படி பற்ற வைப்பது, எப்படி பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னபடி அந்த வீடியோவில் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக 7 ஆவிகள் இருக்க வேண்டும். ஒரே கர்த்தருடைய ஆவியானவர், அவருக்குள்ளாக 7 ஆவிகள், அந்த குத்து விளக்குடைய 7 அகல்கள் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள், வீடியோவை பார்த்திருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். சரி, அப்போ இந்த ரூவாக் என்கிறதான மனித ஆவி அந்த கண்டெய்னருக்குள்ள, அந்த கொள்கலனுக்குள்ள 7 ஆவிகளுடைய நிறைவு தேவை. 7 ஆவிகளுடைய நிறைவு தேவை. இதை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அவர் நமக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவருக்குள்ளாக இந்த பரிபூரணம் இருக்கிறது. அந்த பரிபூரணத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாமும் பெற்று இந்த உலகத்திலே தேவ தொடர்பையும் உலக தொடர்பையும் நாம் சரியாக சமநிலை பிரமாணத்தோடு அதை நாம் பின்பற்ற அது உதவியாக இருக்கிறது. எனவே இந்த ரூவாக்குள்ள 7 ஆவிகளும் இருக்க வேண்டும். ஒரே கர்த்தருடைய ஆவியானவருடைய 7 ஆவிகள் இருக்க வேண்டும். இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய இருதயத்தை அவர் முத்தரித்து, நம்மை அவர் முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி என்னும் அச்சாரம் 7 ஆவிகளை உடையது. அதனுடைய நிறைவு தான் பரிபூரணம். இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 ஆவிகளுடைய நிறைவு நமக்கு தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இது மாத்திரமல்ல, அடுத்த நோக்கம் என்ன? பிதாவோடு ஒரு உறவு, புத்திர சுவிகார ஆவி, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான ஒரு ஸ்தானத்தை, பிள்ளை என்ற ஸ்தானத்தை இந்த பரிசுத்தாவியின் நிறைவு நமக்கு கொடுக்கிறது. சரியா? முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கே ஒன்றை மாத்திரம் பார்த்து வருகிறோம். பரிசுத்த ஆவி மனிதனுக்குள்ளாக எப்படி செயல்படும் என்பதை குறித்த ஒரே ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் உங்களுக்காக நினைப்பூட்டுகிறேன். ரூவாக் என்கிறதான மனித ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்க வேண்டும். அவன் நிரம்பி இருக்க வேண்டும். அதில் 7 ஆவிகள் இருக்கிறது.
ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, பலனின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவி என்பதாக 7 ஆவிகளுடைய நிறைவு இருக்கிறது. அது 7 அகல்கள். அது வெளிச்சம். அது நமக்கு இருளிலே வெளிச்சத்தை தரும், வாழ்க்கையை வாழ வைக்கும், தேவனோடு சரியான உறவை நாம் பெற்றுக்கொள்ள வைத்துக்கொள்ள அது உதவி செய்யும், உலகத்தோடும் சரியான அந்த உறவை வைத்துக்கொள்ள உதவி செய்யும், சமநிலை பிரமாணத்தை கடைபிடிக்க அது ஏதுவாக உதவியாக இருக்கும் என்பது மறந்துவிடக்கூடாது. இப்போ அப்படியே இந்த நிலையிலிருந்து, அதாவது ரூவாக் என்கிறதான மனித ஆவி என்கிறதான அந்த கொள்கலனுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்த்தோம். அதிலிருந்து அதனுடைய அடுத்த பக்கத்திற்கு நாம் போக போகிறோம், அடுத்த நிலைக்கு நாம் போக போகிறோம். கவனமாக கேளுங்க. அது என்ன அப்படின்னா, யோவான் இந்த சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனான ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் இந்த சுவிசேஷத்தில் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற அதிமுக்கியமான ஒரு விஷயம். அவர் சொல்லுகிற அந்த காலகட்டங்களிலே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சீடர்களையும் அவர் அழைத்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அந்த 12 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவர்கள். நல்ல கவனமா மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது ஊதி அவர்களை அபிஷேகம் பண்ணினார். அந்த 12 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். இங்க யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் போனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், தேற்றவாளனை உங்களிடத்துல அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யார் இவர்? இவர் யாரு? இவர் தனிப்பட்ட நபரா? பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம். அப்ப இவர் யாரு? அப்ப ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி யாரு? யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியால் நிரம்பினவனாக இருந்தான். அதே போல தேவாலயத்திலே சிமியோன் பரிசுத்த ஆவியால் நிரம்பினவனாக இருந்தான். இப்படி வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாய் வந்த பொழுது பலரிடத்துல பரிசுத்த ஆவி இருந்ததை நாம் வேத வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்கிறார், நான் போவேனாகில் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் அப்படின்னு சொல்றார். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இது யாரு? அப்போ 2 பர்சனாலிட்டியா, 2 பேரா, 3 பேரா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அதே போல அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்போ நல்ல கவனமா கேளுங்க. அந்த 12 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். அந்த 12 பேருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இங்க மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்ட்டு. அப்போ இன்னொருத்தர் வருவாரா? அப்போ அவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ இவங்களுக்குள்ள உள்ளத்துல இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது யாரு? அந்த தேசத்தில் அந்த காலகட்டங்களில் இருந்ததான மற்றவர்களுக்குள்ளாக, யோவான் ஸ்நானகனுக்குள்ளாக, சிமியோனுக்குள்ளாக இருந்ததான அவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதே போல யோவான் இந்த சுவிசேஷம் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்போ இந்த 3 வசனங்களை யோவான் இந்த சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு குளறுபடியாக இருக்கும். இதுதான் பல உபதேச குளறுபடிகளுக்கு இன்றைக்கு காரணமாக இருக்கிறது. நிறைய கள்ள உபதேசம்லாம் சொல்கிறோம்ல, அதற்கு ஆரம்ப புள்ளியாக இந்த காரியங்கள் இருக்கிறது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் அங்கே தான் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலையும் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுது பரிசுத்தாவியால நிரம்பி துள்ளினான் அப்படின்னு வாசிக்கிறோம். சிமியான் பரிசுத்தாவியினுடைய ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான்னு வாசிக்கிறோம். இப்படி புதிய ஏற்பாட்டில பரிசுத்தாவியானவரை குறித்த செய்திகள் இருந்தாலும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் போவேனாகில் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்,
பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அப்படின்லாம் சொல்லுகிறாரே, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்று சொல்லுகிறாரே, அப்படின்னா என்ன, இதனுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ லிங்க் அமைச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, யாரு அப்படின்ற ஒரு வீடியோ லிங்க் அமைச்சிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க இன்னைக்கு போய் பார்த்துருங்க. ஏன்னா விலாவாரியாக அத்தனையும் இந்த 1 மணி நேரத்தில் அல்லது 1.5 மணி நேரத்தில் சொல்லிவிட முடியாது. எனவே அந்த 2வது வீடியோ லிங்கை பார்த்தவர்கள் பாக்கியவான்கள், பார்க்காதவர்கள் இந்த வகுப்பு முடிந்த உடனேயே அந்த 2 வீடியோவையும் பார்த்துருங்க. விசேஷமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அந்த வீடியோவை பார்த்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ உள்ளே போகலாம். மறுபடியும் இந்த ட்ரைகோடாமஸை நம்ம பார்த்துட்டு உள்ளே போனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைகோடாமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அப்படின்னு சொல்லும் பொழுது லெவாவ், நெஃபேஸ், மெயோட் அப்படின்னு 3 வார்த்தையை பார்த்தோம். இந்த லெவாவ் அப்படின்னும் போது அது எப்படி இருந்துச்சுன்னா 2 காரியங்கள் இருக்கு. அதாவது ரூவாக்கும் நெஃபேஸும் சேர்ந்தது தான் லெவாவு. நெஃபேஸும் அதே போல் கெவியாவும் சேர்ந்தது தான் நெஃபேஸு. அதே போல் கெவியாவும் சரீரம் சேர்ந்தது தான் மெய்யோடு அப்படின்றத இதுக்கு முந்தைய வகுப்புகளில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வகுப்பு நடத்தும் பொழுது இது ஏன் நம்ம படிக்கிறோம், இதனால என்ன யூஸ் அப்படின்ற கன்ஃபியூஷன் கூட இருந்திருக்கலாம். என்னமோ சொல்லிட்டே இருக்காரு, என்னமோ நிறைய பதங்கள்லாம் பயன்படுத்துகிறாரு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக இப்போ உங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நெஃபேஸ் ரூவாக் என்கிறதான மனிதாவி, மனித ஆத்மா, அது 2 சேர்ந்து அது பேர் என்ன, லெவாவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை நெசம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையும் எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம். நெசம்மா, லெவாவ் என்கிறதான ரூவாக்கும் நெஃபேஸும் சேர்ந்த அந்த 2 பகுதிகள் இருக்கிறது. அந்த 2 பகுதிகளில் ரூவாக்குக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்களித்திருந்தார். அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் திட்டமிட்டபடி மேல் வீட்டறையிலே அவர் இறங்கி வந்தார். அப்பொழுதும் அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி இருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம். தமிழ் மொழி வேதாகமத்தில் பரிசுத்த ஆவின்னு இருக்கும், பரிசுத்த ஆவியானவர்னு இருக்கும். பரிசுத்த ஆவினா என்ன, பரிசுத்த ஆவியானவர்னா என்ன அப்படின்ற அந்த புரிந்து கொள்ளுதலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. எபிரேய மொழி வேதாகமத்திலையும் ரூவாக்குன்னு இருக்கும், ஹார் ரூவாக்குன்னு இருக்கும். அதாவது ஆண் பாலிலையும் சொல்லியிருக்கோம், பெண் பாலிலையும் சொல்லியிருக்கோம். கிரேக்க மொழியில் நியூட்டர் ஜெண்டரில் சொல்லியிருக்கோம். நியூட்டர் ஜெண்டர், அதுவின் பாலில் சொல்லியிருக்கோம். நியூமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மொழியாக்க பிரச்சனைகள் இருக்கிறதே, அதன் மூலமாகத்தான் சரியாக சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால தான் மூல மொழிக்கு நம்ம போய் அந்த மூல மொழி வசனங்களில் என்ன வார்த்தை இருக்கிறதோ அதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மொழி அறிவு இல்லாமல் ஒன்றையும் செய்துவிட முடியாது. மொழி அறிவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, சும்மா உள்ள வந்துருவோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்ததான பரிசுத்த ஆவியானவர், அதே போல அவர் ஊதி பெற்றுக்கொள்ள செய்த பரிசுத்த ஆவி, அதை குறித்துதான சில புரிந்து கொள்வதற்காக 3 வசனங்களை உங்களுக்காக நான் விளக்கி காண்பிக்க போகிறேன். அடுத்த ஸ்கிரீன்ல வந்துருச்சு. 1, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 மேலும் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள செய்தார். அதே போல லூக்கா 2:25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அப்படின்றது. சரியா? நம்ம ஏற்கனவே முன்னால பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றாதான் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னு அங்க அவர் சொல்லியிருக்காரு. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், வேறொரு தேற்றவாளன் அப்படிலாம் அங்க சொல்லியிருக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். அதற்கான வசன ஆதாரங்களை பார்க்கிறோம். அடுத்தது 2வது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு போட்டிருக்கேன்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அப்படின்னு இங்க இருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுதல் என்கிறதான 2 முக்கியமான காரியங்கள் இங்கே இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து பல பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், அதே போல தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலேயும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களை அழைத்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். அடுத்து அவர் சொல்லும் பொழுது, நான் போவை நாகில் மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேற்றரவாளனை குறித்ததான ஒரு செய்தியை, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்ததான செய்தியை அவர் அங்கே சொல்லி சென்றிருக்கிறார். இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் தன்னுடைய ஆவியினாலே ஜனங்களை, நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவி நிறைவு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய நிறைவால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த நிறைவுக்கு பெயர் தான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி நிறைவால் நம்மை நிரப்புகிறாரே, அவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி நிறைவு நம்மளுக்கு உண்டாகிறதே, அதற்கு காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய நிறைவால் நம்மை நிரப்பி நடத்துகிறார். அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு, அவருடைய நிலைமைக்கு தகுந்தவாறு தன்னுடைய ஆவி நிறைவாலே நிறைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து அவர்கள் நடுவிலே வாசமாய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நிரப்புகிறவரே இப்பொழுது அவர்களோடு. பழைய ஏற்பாட்டிலே அவர் பிதாவின் ஆவியானவர், அவர் குமாரனின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஆவியினாலே தான் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை நிரப்புகிறவராக இருந்தார். அது புதிய ஏற்பாட்டின் சிமியோனாக இருக்கட்டும், அல்லது யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், அல்லது அந்த 12 சீச்சர்களாக இருக்கட்டும், பரலோகத்திலிருந்து அவர் தன்னுடைய ஆவியினாலே தன்னுடையவர்களை நிரப்பி நடத்தினார். அந்த நிறைவு சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை ராஜாக்களாகவும், சிலரை ஆசாரியர்களாகவும் வைத்திருந்தது. எத்தனை பேருக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயம். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவர் நமக்குள்ளாக நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு முந்தைய காலகட்டங்களிலே பரலோகத்திலே அவர் இருந்தார். இவர் போனபடினாலே அவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தபடினாலே அவர் இறங்கி நமக்காக வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக அங்கு இருந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியினாலே தன்னுடைய திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக தான் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை நிரப்பி இருந்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தேவனுடைய ஆவியினாலே, தேவனாலே நிரப்பப்பட்ட, தேவனாயிருந்த, மனுஷகுமாரனாயிருந்த, சர்வத்திற்கு மேலானவராக இருந்த தேவனான இயேசு கிறிஸ்து, மகா தேவன் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. இரட்சகராகிய தேவன் என்று சொல்கிறது. அவர் தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று வேதவசனம் சொல்கிறது. மற்றவர்கள் எல்லோருமே மனிதர்கள். அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திட்டத்தை மாற்றி அவரையே நமக்கு தந்து நம்மோடு அவரை வாசமாயிருக்க செய்திருக்கிறார். அதனால தான் இந்த சரீரமானது தேவனால் பெற்றும் பரிசுத்த ஆவி தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று பல வசனங்களை நாம் படிக்கிறோம். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற அந்த 50வது நாள், 40 நாள் முடிந்து, சரிங்களா? ஸோ முடிந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள், 50வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று விட்டார். அதுக்கப்புறம் 50வது நாள் என்ன நாள்? பெந்தேகோஸ்தே நாள். அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு மேல் வீட்டறையில் காத்திருந்த பொழுது வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து சொன்ன
பரிசுத்தாவியானவர், அவர் அனுப்புவேன் என்று சொன்ன பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். அப்பொழுதும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் பரிசுத்தாவியால் நிறைந்தவர்கள் தான் அந்த 12 சீஷர்களும். பரிசுத்தாவியை ஊதி ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியின் நிறைவை கொடுத்து விட்டு தான் சென்றிருக்கிறார். இப்பொழுது சத்திய வரனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே அவர்களோடு வாசம் செய்து சபையை ஆரம்பிக்கிறார். சபையை ஆரம்பித்த தேவன் இன்றைய வரைக்கும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு வாசமாய் இருக்கும்படியாகத்தான் இறங்கி வந்திருக்கிறார். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வானிலை திரும்ப வரப்போகிறாரோ அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசமாயிருப்பார். நம்மளை டேக் ஆஃப் பண்ணி, அதாவது நம்ம எடுத்துக்கொண்டு செல்கிறவரை யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர், இந்த 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க நீங்க பார்க்குறீங்க ஸ்கிரீன்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல், 2 அனுபவங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து பரமேறும் வரைக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல். இந்த 2 முக்கியமான அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே மனதில் வைத்து உள்ள போகும் பொழுது அப்படியே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் கூட நிறைய ஒரு 4 வசனங்கள் உங்களுக்காக போட்டிருக்க. மறுபடியுமாக அந்த வசனங்கள் நினைவு போட்டுக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. நான் முன்னால சொன்னேன் இல்லையா, அந்த வசனம் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். என்றென்றைக்கும், திரும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் என்றென்றைக்கும் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும்படியாக அனுப்புவேன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் டெம்பரவரி தான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவருக்குள்ளாக மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். மற்றவர்களுக்கெல்லாம் ஆவியின் நிறைவு தான் இருந்தது. அது டெம்பரவரி, அது நிலையில்லாதது. ஆனால் நமக்குள்ள நிலையாக பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக அனுப்பி வைத்திருக்கிறார். யோவான் 14:26, என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் ஏற்கனவே போன வகுப்பில் பல வகுப்புகளில் சொல்கிறேன், நீங்களாம் அறிவாளிகள் அப்படின்னு நான் சொல்வேன். மறுபடியும் சொல்கிறேன், ஏன் அறிவாளிகள்னா உங்களுக்குள்ளாக சத்தியவரனாகிய தேற்றவாளன் இருக்கிறார். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும், என்னை போல பலர் என்ன சொல்லி கொடுத்தாலும், உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உணர்த்துகிறவராக, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளவும், சரியாக இல்லை என்றால் அதை விட்டு விடுவதற்குமான அந்த அறிவை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் இல்லையா? அவர் தான் உங்களை நடத்துகிறார். நீங்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு கேலி கூத்தாக மாறி போய்விட்டது. யாரோ உங்களுக்கு ஒருவர் தலைவராக இருந்து அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை. அவர்கள் சொல்லுவதை ஆமோதித்து அதை நம்ப வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு விசுவாச கூட்டத்தை நான் பார்க்கிறோம். அப்படி அல்ல. யார் என்ன சொன்னாலும் அதை விளங்க வைத்து, சரியா தவறா என்று புரிய வைத்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், உங்களுக்காக மேல் வீட்டிலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், உங்களோடு என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கும்படியாக இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. சொல்லிக் கொடுப்பது சரியா இல்லையா என்றதான உணர்வை பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு தருகிறார். தெளிவா புரிந்து கொள்ளணும். நீங்கள் இன்றைய காலகட்டங்களிலே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏமாற்றுகிற காலகட்டம், ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, தன்வசப்படுத்துகிற, ஒரு மனிதனை பின்பற்றி போக பண்ணுகிற ஒரு ஹீரோயிசம், ஒரு செலிபிரிட்டியாக மனிதர்களை ஆராதிக்கக்கூடிய நிலையில் இன்று கிறிஸ்தவம் போய் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மகா பெரியவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் பிதாவின் ஆவியானவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
அதனால்தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அவர் உங்களிலே செயல்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். செயல்பட விட்டு கொடுக்க வேண்டும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, செய்திகளை கேட்கும் பொழுது விட்டு கொடுக்க வேண்டும். மூளை அறிவினாலே அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எல்லாவற்றையும் கவனித்து கற்றுக்கொண்டு பூர்வ பாதைகளிலே நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே கவனமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சத்திய பரனாகிய தேற்றரவாளனே உங்களோடுங்க. ஒரு மனிதனுடைய உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியானவரின் உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீங்கள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கீங்க, வேறொன்றுக்கும் நீங்கள் அழைக்கப்படவில்லை. நல்லா கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் நிறைவு வேற, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற என்கிற அனுபவம் வேற. புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம், கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் புரியுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்யணும். மறுபடியும் நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களோடு ஊழியம் செய்கிற பலர் பரிசுத்த ஆவியானவரை அல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களே இருக்கிறாங்க. அவருடைய செயலுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது, ஆனால் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். சிலருக்கு கேள்வி இருக்கு, என்ன இந்த ஊழியக்காரர் இப்படியெல்லாம் பயன்படுறான், ஆனால் வாழ்க்கையே சரியில்லையே, அவனுடைய பேச்சு சரியில்லையே, நடக்கை சரியில்லையே, செயல்பாடு சரியில்லையே, ஆனால் அவன் மூலியமா அற்புதம் அடையாளம் நடக்கிறதே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவனுக்குள்ள ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் அதை அசட்டை செய்து விட்டான். அவனுக்குள்ளாக பரிசுத்தாவியின் நிறைவு இருக்கிறது, அதை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அந்த நிறைவு குறைந்து போய்விடும். அந்த நிறைவு ஒரு நாள் அவனை விட்டு எடுபட்டு போய்விடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது யோவான் இந்த சுவிசேஷம் 14:16 சொல்லுகிறது, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கு இருக்கும்படி நல்லா கவனிக்கணும். என்றென்றைக்கும். பழைய ஏற்பாட்டில் சவுலுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருந்தார், அந்த நிறைவு இருந்துச்சு, பரிசுத்தாவி நிறைவு இருந்துச்சு. அவரை அசட்டை செய்த பொழுது, கீழ்ப்படியாமல் போன பொழுது அவனுக்குள்ளாக இருந்த பரிசுத்தாவி எடுபட்டு போயிற்று. அதற்கு பதிலாக ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ளாக வந்தது. அப்போ இன்றைக்கும் ஊழியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பல ஊழியக்காரர்கள் பின் நாட்களிலே விழுந்து போய் விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர் நிறைவால் அற்புதம் செய்தார்கள், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவால் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை தங்களோடு வைத்துக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை தங்களோடு வைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு அனுபவம், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளுவது என்பது வேறொரு அனுபவம். இரண்டு முக்கியமான அனுபவம். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளுதல் மனித ஆவியில் உண்டாகிற ஒரு மாற்றம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்கிறதான அந்த அனுபவம் அது வேறொரு அனுபவம். அந்த அனுபவத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அது எப்படி அப்படின்றத ஒரு ஸ்கிரீன் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவி அப்படின்னும் பொழுது மனித ஆவிக்குள்ளாக, ரூவாக்குள்ளாக நிறைவு. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது நெஃபேசுக்குள்ளாக. நல்ல கவனமாக தெரிந்து கொள்ளணும். அதனால தான் நடுவில் உங்களுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன். லே வாவ் கீழ நெ சம்மா. ஓகே, லெவாவ் நெசம்மா. மேலே லெவாவ் கீழே நெசமான்னு போட்டிருக்கேன். அதாவது ரூவாக்கும் நெஃபேஸும் சேர்ந்தது தான் லெவாவும் நெசமாவும். ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? வேறு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவர் எங்கே மனிதனுக்குள்ளாக வாசமாக இருக்கிறாருன்னா நெஃபேசுக்குள்ள. பரிசுத்த ஆவியின் நிறைவு எங்க இருக்குதுன்னா ரூவாக்குக்குள்ள, மனித ஆவிக்குள்ள. மறுபடியும் கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ரூவாக்குக்குள்ள. ஒரே ஆவியானவர், 7 ஆவிகள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்க போகிறார்னா நெஃபேசுக்குள்ள இருக்க போகிறார். அது ஒரு கண்டெய்னர் நம்ம பார்த்தோம். ரூவாக்கு ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு. நெஃபேஸ் ஒரு கண்டெய்னரு, அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே.
போன முறை பார்த்தோம், இந்த நெஃபேஸ் கண்டெய்னருக்குள்ள அசுத்தாவிகள் இருக்க முடியும் நான் பார்த்தேன். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த அசுத்தாவிகள் எல்லாம் துரத்தப்படுகின்றன. பரிசுத்தாவி நிறைவு நம்மளுக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் நடமாடும் நிருபங்களாக, லிவிங் டெஸ்டிமனியாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையே சாட்சியாக மாறுகிறது. இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். சிலருடைய வாழ்க்கை சாட்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பரிசுத்த நிறைவை பெற்றிருக்கிறார்களே தவிர பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நெஃபேஸில் வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் நடமாடும் நிருபங்களாக இருப்பாங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கும். யாரையாவது சாட்சியுள்ள ஒரு ஊழியக்காரியோ பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவங்க நெஃபேஸ்குள்ள வாக்களிக்கப்பட்ட சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். சில தாறுமாறாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு சர்ச்சுக்கு முன்னால் வந்து அற்புதங்கள் அடையாளம் செய்து பேசி மயக்கிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க, வசனம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் வாழ்க்கை சரியில்லை, கேவலமாக இருக்குது. பார்த்தா சொல்கிறாங்க, என்ன ஃபாலோ பண்ணாத, கர்த்தரை ஃபாலோ பண்ண, நான் இப்படி வேணா இருப்பேன், அதை பற்றிலாம் நீ கவலைப்படக்கூடாது, என் வார்த்தையை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுகிற ஊழியக்காரங்க இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறாரே தவிர அவர்களுக்குள்ளாக அவர் வாசமாய் இருக்க அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அவங்க நெஃபேஸுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவங்க ரூவாக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், புரியும் அப்படி நம்புறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வாராக. இன்றைக்கு தாறுமாறான ஊழியங்களை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபைக்குள்ளே வருகிறார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கிறது. காரணம், அவங்க நெஃபேஸ்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் அவர்கள் ஊழியம் செய்வார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், பெருங்கூட்டம் அவர்களை ஃபாலோ பண்ணும். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒருவன் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடினாலே, அவனுடைய நெஃபேஸுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடினாலே சாட்சியின் வாழ்க்கை இல்லை. அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக வர முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ளாக வர முடியாது. அது மிகப்பெரிய கடினமான காரியம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எவ்விதமாய் தேவனை விட்டு போனார்கள் என்ற செய்தியை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். உண்மைதானே? அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது மேன்மை அல்ல. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பது, உங்கள் நெஃபேஸ்குள்ள வைத்திருப்பது, அதுதான் மேன்மை. அதுதான் மேன்மை. அதுதான் மேன்மை. நம்முடைய வாழ்க்கையில் நெஃபேஸில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனித ஆவியாக இருக்கிற ரூவாக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும், நம்முடைய நெஃபேஸுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். தன்னுடைய ஆவியை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை ஆவி இருக்கு அவர்கிட்ட? 7 ஆவிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கவனமாக இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் ரொம்ப ரொம்ப கடினமான, புரிந்து கொள்வதற்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற, அல்லாது உங்கள் மனக்கண்களை குருடாக்குகிற பிசாசின் கையிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு செய்தி. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிற பிசாசின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற செய்தி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியின் நிறைவால் ஊழியம் செய்கிறவர்கள் யார்? பரிசுத்த ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையில் வைத்து பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு டூலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் அவன் வாழ்க்கையும் வார்த்தையும் நீங்கள் கவனித்து, வார்த்தை மாத்திரம் சரியாக இருந்தால் அவன் பரிசுத்த ஆவியின் நிறைவு மாத்திரம் தான் இருக்கு. வாழ்க்கை சரி இருந்தால் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் யார் கூட இருக்கணும்? அப்போ முடிவு நீங்கள் தான் செஞ்சுக்கணும். யார் கூட இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை தன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறவர்களோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக அவர்களுக்கு இருப்பீர்கள். யாருக்கு நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்றால், பிள்ளை ஸ்தானத்திலே உங்களை ஒருவன் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக, அவன் நெஃபேஸுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும்.
வெறும் பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற ஒருவன் அவன் ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டால், ஆவிக்குரிய தாயாக ஏற்றுக்கொண்டால், நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மறந்துடக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மறந்துடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ, நான் ஆண்டவர் ஊழியக்காரன் தானே நம்பினேன், என்ன இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் கொடுத்த அறிவை நீங்கள் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் அவங்களை இந்த குரூப்பில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். சரியா? உங்களை கொண்டு இந்த உலகத்தை அடுத்த 50 ஆண்டுகளில் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கேட்கிற செய்தி இன்றைய தலைமுறைக்கானது அல்ல, அடுத்த தலைமுறைக்கான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தலைமுறைக்கான செய்திகள்லாம் என்ன? ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம், ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம். அதுவல்ல. சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தின் மேன்மை, சத்திய ஆவியானவராகிய அவரை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுதல். நம்முடைய இருதயத்தில் லெவ்வாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொள்ளுதல், அவரால் வருகிறதான அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவால் நடத்தப்படுதல். இதுதாங்க மேன்மை. கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 2 முக்கியமான விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்தி நான் அடுத்த செஷனுக்குள்ளே போக போகிறேன். பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்தாவியானவரின் நிறைவு, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுதல். நிறைவு வேறு, அவரை பெற்றுக்கொள்ளுதல் வேறு. பெற்றுக்கொள்ளுதல் நெஃபேஸ்ல, நிரப்பப்படுதல் ரூவாக்கில். சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்திற்கு போக போகிறோம். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, இதனுடைய தொடர்ச்சியான தலைப்பு என்னன்னா, மரணம் உயிர்த்தெழுதல். மெட்டு, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல். இதை நம்ம பார்க்க போகிறோம். போன முறை அது குறித்ததான சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். மறுபடியும் சில முக்கியமான தரவுகளை நாம் கவனிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மரணம் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று மரணமும் உயிர்த்தெழுதலும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எல்லாம் ஆசீர்வாதத்தை குறித்து தான் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அது முக்கியம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தந்துடுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கவலையே படாதீங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைக்க வேண்டியது உங்களுடைய தெய்வத்தினுடைய கடமை, உங்கள் தேவனுடைய கடமை, உங்கள் இரட்சகருடைய கடமை. உங்களை வாழ வைப்பதற்காக தான் சிலுவையில் தொங்கியிருக்கிறாரு, உயிர் தெளிந்திருக்கிறாரு. நமக்காக சத்தியபரனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவரை தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும், மறந்துடாதீங்க. சரியா? ஸோ அதை மாத்த தேடி போகிற பலர் இருப்பாங்க, இருந்துட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சத்தியத்துக்கு சாட்சிகளாக, தூண்களாக இருக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ மரணம் உயிர்த்தெழுதல். இப்போது இந்த ஸ்க்ரீனில் அப்படியே பார்த்தீங்கன்னா, போன முறை சொல்லி கொடுத்ததையே இப்போ கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லித்தர போகிறேன். மெட் என்கிறதான மரணம் ஒருவன் அடைந்தால் அவன் பரதீசுக்கு போயிடுவான். அவன் தேவனோடு இருக்க ஒரு நாளிலே உயிர் தெளிந்து விடுவான், நித்திய ஜீவனுக்குள்ளாக போயிடுவான். சரியா? ஸோ மெட்டு மரணம் அடைந்தவன், சரீர மரணம் அடைந்தவன் அவன் பரதீசுக்கு சென்றுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் உயிர் தெழுவான். உயிர் தெளிந்து அவன் என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருப்பான். நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு. சதா காலையிலும் அவரோடு ஆளுகை செய்வான். அடுத்தது இந்த பக்கம் மோட் என்கிறதான பிரிவினை மரணம். மோட் என்ற பிரிவினை மரணம் வந்ததுக்கப்புறம் மெட் என்ற மரணம் அவனை சந்திக்க போகிறது இல்லையா? அவனுக்கு 2 மரணம் வரப்போகுது. மோட் என்ற பிரிவினை மரணத்துக்கு அப்புறம் மெட் என்ற சரீர மரணம் வரப்போகிறது. அவன் பாதாளத்துக்கு செல்ல போகிறான். பாதாளத்துக்கு சென்ற உடனேயே அவன் அங்கே தான் இருக்க போகிறான். அவன் நியாய தீர்ப்படைந்து நரகத்துக்கு போக போகிறான். அவர்கள் நியாய தீர்ப்பு அடையும்படியாக எழுந்து நின்று நியாய தீர்ப்பு பெற்று நித்திய மரணத்தை அவர்கள் அடைய போகிறார்கள். அதாவது போன முறையே சொன்ன, ஜெயிலுக்குள்ளேருந்து எடுத்து என்ன பண்ணுறது? தூக்கு தண்டனை போட்டுறது. சரியா? இப்போ ஜெயிலுக்குள்ளேருந்து தூக்கு தண்டனை போடுறது அவன் விடுதலை ஆகிட்டான்னு சொல்ல முடியுமா? ஜெயில் எங்கேயோ இருக்கும், தூக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த இன்பிட்வீன் ஒரு டிராவலிங் இருக்கும். அது அவன் விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல் உயிர்த்தெழுதல் என்ற பொதுவான வார்த்தையினும் பயன்படுத்தினாலும் பாதாளத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து நியாய தீர்ப்படைந்து நித்திய மரணத்தை அவர்கள் அடைய போகிறார்கள். மோட்டும் மெட்டும் வந்துச்சுன்னா நித்திய மரணம். ஆனால் மெட்டு மாத்திரம் அடைந்தவர்கள், பரதீசுக்கு சென்றவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 2மே உயிர்த்தெழுதலை போல இருந்தாலும், பாதாளத்திலிருந்து வெளியே வந்தாலும், பரதீஸ்லேருந்து வந்தாலும் 2ம் வேற வேற. பரதீஸ்லேருந்து வெளியே வந்தா நித்திய ஜீவன், பாதாளத்திலேருந்து வெளியே வந்தா நித்திய மரணம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னைக்கு போன முறை அதில் ஒரு டவுட் இருந்திருக்கும். சரியா? எல்லாமே உயிர் தள்ளுறாங்களே அப்படின்னு.
அது ரெண்டாமே உயிர் தெழுறாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட், வாழ்வதற்காக உயிர் தெழுதல் வேற, செத்து போறதுக்காக உயிர் தெழுதல் வேற, தண்டனை அடைவதற்காக எழுந்திருத்தல் வேற, வாழ்வதற்காக எழுந்திருத்தல் வேற. வாழ்தலுக்காக எழுந்திருத்தல் தான் உண்மையான உயிர் தெழுதல். மடிந்து போவதற்காக உயிர் தெழுதல் அது உயிர் தெழுதல் அல்ல, அது நித்திய மரணத்திற்கான வழியாக அது இருக்கிறது. எனவே மரணம் அப்படின்னும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மோட் என்கிற பிரிவினை மரணம், மெட் என்கிற சரீர மரணம். நீங்களும் நானும் மெட் என்ற சரீர மரணத்தை தான் அடைய போகிறோம். ஆனாலும் அது நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்படியே இதுக்குள்ளே இருந்து நம்ம உள்ளே போக போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மெட் என்ற மரணம், சரியா, பரதீசுக்கு போகிறதான அந்த மரணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இங்கே அதை உயிர் தெழுதல்னு போட்டு 2 டாப்பிக்கில் பிரிச்சிருக்கேன். ஒன்று நித்திரை, இன்னொன்று மரணம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவரை நெஃபேஸில் வைத்துக்கொண்டு பரிசுத்தாவியை ரூவாக்கில் வைத்து கொண்டிருக்கிற வாழ்ந்து வந்த ஒரு மனிதன் அவன் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது, அதாவது மெட்டென்ற மரணத்தை சந்திக்கும் பொழுது, அது மரணம் அல்ல, அது நித்திரை. கவனமாக கேட்கணும், அது மரணம் அல்ல, நித்திரை. நீங்களும் நானும் இந்த தேகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்தால், அது உலகம் சொல்லுகிறபடி அது மரணம் அல்ல, அது நித்திரை. நல்ல கவனமாக கேட்டுக்கணும். நாம் நித்திரை அடைய போகிறோம், நாம் மரிக்க போவதில்லை. உலக பார்வைக்கு வார்த்தை அந்த ஜாலங்களில் ஒருவேளை மரணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அது மரணம் அல்ல. கிறிஸ்துவினுடையவர்கள் நித்திரை அடைய போகிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தேகத்தை விட்டு பிரியும் பொழுது அதை நித்திரை என்று இங்கே வேதவசனம் சொல்கிறது. அது மரணம் அல்ல, நித்திரை. நித்திரைனா என்ன? ஒரு நாள் எழுப்பிடலாம். எழுப்புறவர் யாரு? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. மரணம்னா என்ன? போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே தான் எழுப்பி எங்கே தான் கொண்டு போய் போடணும்? நித்திய மரணம், பாதாளத்துக்கு, நெருப்புக்கு, பாதாளத்துலேருந்து எழுப்பப்பட்டு நெருப்பில் போய் போடணும் இல்லையா? புரிந்து கொள்வதற்காக அப்படி நான் உங்களுக்காக சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த வசனத்தில் பார்க்குறோம், இயேசுவுக்குள் நித்திரை அடைய போகிறோம். ஒன்று, கிறிஸ்துவின் வருகை தாமதித்தால் நாம் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைய போகிறோம். நாம் மரிக்க போவது இல்லை. ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிட்டிங்களா? ஸ்ட்ராங்காக புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நித்திரை அடைய போகிறீங்க. அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 4:15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி அவர் பேசுகிறாரு. பேசும் பொழுது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருந்தோம்னா, பவுல் சொல்கிறார், அவருக்கு நம்பிக்கை, எனக்கு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருந்துச்சு, அவர் காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்னு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், பிதாவை தவிர வேறொருவனும் அறியான்னு சொல்லிட்டாரு. அப்போ பவுலுக்கு அது தெரியாது. அதனால் அவர் நினச்சாரு அவர் காலத்தில் இயேசு வந்துருவாருன்னு. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல நம்ம காலத்தில் இயேசு வந்துருவாருன்னு. நிறைய பேர் அதையே பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க தானே, அதையே பேசுறதே பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க தானே, கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசுறது தான் பொழுதுபோக்கு, அதை கேட்டு நடுங்கிறது தான் பலருக்கு இன்னைக்கு பொழுதுபோக்கு. என்ன ஒன்று வீடியோ வரலையே நடுங்கிறதுக்கு, அதை கேட்டு கொஞ்ச நேரம் நடுங்கிட்டு அப்படியே தான் வேலையை பார்க்குறது. அப்படியெல்லாம் இன்றைக்கி உலகம் மாறி போச்சு. சரியா? அன்னைக்கும் பவுல் அப்போஸ்தலன் அந்த காரியங்கள் தெரியாதபடினாலே அது கடைசி காலமாக இருக்குன்னு நம்பி இயேசு கிறிஸ்து அவர் காலத்தில் வந்துருவாருன்னு அவர் நம்பின பொழுது அவர் அங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை அப்படின்றார். நமக்கு முன்னால் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைஞ்சிருக்காங்க, அவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க, அப்புறம் தான் நாம் மறுரூபமாகுவோம்னு சொல்ல வரேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பின்பு உயிரோடு இருக்க நாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு இருந்தால் நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் மரிக்கவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்முடைய பார்வைக்கு மரித்தவர்களைப் போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நித்திரை அடைந்த அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் பின்பு மறுரூபமாகி
தேவனை சந்திக்க மத்தியவானுக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரியா? ஸோ இந்த காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சரியா? அப்போ உயிர்த்தெழுதல் என்பது நித்திரை அடைந்தவர்களுக்கானது. அப்போ நீங்களும் நானும் நம்முடையவர்களும் இதற்கு முன்பாக நிறைய பேர் நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் வருகையை தாமதித்தால் நாமும் நித்திரை அடைய போகிறோம். ஆனால் நாம் எழுப்பப்பட போகிறோம். அப்போ இனிமேல் நம்முடையவர்கள் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா ஒப்பாரி வைப்பீங்களா? ஐயோ போயிட்டியேன்னு ஒப்பாரி வைப்பீங்களா? பவுல் அங்கே சொல்கிறாரு, அறிவில்லாமல் அப்படிலாம் துக்கிக்காதப்பா, அவங்க நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இன்னைக்கு இருந்தால் முதலாவது அவங்க தான் எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நானும் மறுமையை சந்திக்க போகிறோன்னு அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்காரு. இனிமேல் கவலைப்பட வேண்டாம். நீங்களும் மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவசியமே இல்லை. நாம் தூங்க போகிறோம். தூங்குவது என்பது சுகமான அனுபவம். எத்தனை பேருக்கு புரிஞ்சின்னு தெரில. எஸ்கேப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, பலர் போய் என்ன பண்ணுவாங்க, பெட்ஷீட்டை போற்றி தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க, அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். சரி, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தூங்கி எந்திரிச்சா உலகமே மாறி இருக்கும். அல்லேலூயா. உலகமே மாறி இருக்கும். நாம் அவரோடு கூட இருப்போம். ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதனால நித்திரை அடைய போகிறோம். சரி, ஓகே. அடுத்தது அப்படி உள்ள போகலாம். மரணம் என்கிற செய்தியை நாம் பார்க்க போகிறோம். மரணம்னா என்ன, மெட்டுனா என்ன? இங்கே இந்த மரணத்தை அடைய போகிறவர்கள் யார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறதுனா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த வசனங்களை போட்டிருக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவின் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதாவது 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஏன் இங்க இந்த மரணத்தை குறித்து சொல்லியிருக்குன்னா, இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நெஃபேஸுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அவர் இருக்கும் வரைக்கும் நித்திரை தான், மரணம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நிறையா இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் மரணமடை தான் போகிறாங்க. காரணம் என்னென்னா, அவருக்குள்ள யார் இல்லை, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி நிறைவு இருக்கு, பரிசுத்தாவியானவர் இல்லை. உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தால் நாம் நித்திரை அடைய போகிறோம். ஆனால் இந்த மரணம் எங்கேனா, இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் பரிசுத்தாவியானவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவாரு, மத்தியவானுக்கு நம்மளை கொண்டு போயிடுவாரு. கொண்டு போன பொழுது இங்கே பரிசுத்தாவி நிறைவு மாத்திரம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடினாலே அவர்கள் மரணம் அடைய போகிறார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் மட்டும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு இருக்கு. இந்த 7 ஆண்டு காலத்தில், அந்த உபத்திர காலத்தில் மரித்து போகிறவர்கள் தான் யாரு, உண்மையாகவே மரிக்கிறவங்க. அவங்கள கர்த்தர் உயிர்த்தெழ வைப்பாராம். அதுவே முதலாம் உயிர்த்தெழுதலாம். நல்லா கவனமாக கேட்கணும். இது வெளிப்படுத்தின விசேஷம் கிளாஸ் இல்லாதனால அதை குறித்து அதிக விஷயங்களை பேச முடியாது. ஸோ இந்த காரியங்களுக்காக நம்முடைய ஆந்த்ரோபாலஜிக்கான காரியங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போதும். இப்போ நீங்களும் நானும் நித்திரை அடைய போகிறோம். மறுபடியும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஏன் நித்திரை அடைய போகிறோம்? நம்முடைய நெஃபேஸுக்குள்ள யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. சரியா? நம்முடைய நெஃபேஸுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க நெஃபேஸுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி காமிங்க. ஆண்டருக்கு முன்னால காமிங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்க நெஃபேஸ்க்குள்ள இருக்கிறாரு. அதே போல உங்கள் ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறது. 7 ஆவிகளின் நிறைவு இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறது. சரியா? அப்போ பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இருந்தால் மரணம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் அது நித்திரை. மறுபடியும் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்தா மரணம், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தா அது என்ன அப்படின்னா நித்திரை. பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களும் மரித்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் போது மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து
பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு மேஜர் ஷிஃப்ட் ஆண்டவர் நடத்துறார். அதை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை, தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருந்து அவருடைய சிலுவை மரணத்தின் போது அவர்களை மீட்டெடுத்து பரதீசிற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அந்த செய்தி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நாம் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நெஃபேஸ்குள்ள இருந்தால் நித்திரை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நெஃபேஸ்குள்ள இல்லைன்னா மரணம். இவர்களெல்லாம் எப்போ உயிர் தெழுவாங்கன்னு சொன்னால் இந்த 7 ஆண்டு கால உபத்திரவம் முடிந்த பின்பு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. 7 ஆண்டு கால உபத்திரத்தில் மாத்திரம். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நியாய தீர்ப்பை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாவற்றையுமே நான் ஒரே கிளாஸில் சொல்லிட முடியாது. காலங்கள் வரட்டும், நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, அப்போது இந்த முதலாவது உயிர் தெழுதல் அப்படின்னும் பொழுது நம்ம பார்த்தோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ஆம் வசனம் சொல்கிறது, முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். இது இன்றைக்கான செய்தி அல்ல, 7 ஆண்டு கால உபத்திரவத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய செய்தி. நீங்களும் நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகையோ நமது மரணமோ எது முந்தும் என்று தெரியாது. நாம் நித்திரையடை போகிறோமோ அல்லது கிறிஸ்துவின் வருகை முந்த போகிறதோ நமக்கு தெரியாது. எனவே அந்த காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் 1000 வருஷம் அரசாட்சியில் இருப்பேனா இருக்க மாட்டேனா, அந்த வேலையெல்லாம் அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உபத்திரவத்தில் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை. சரியா? அவர் வருவேன் என்றவர் வருவார், அவருடைய திட்டத்தின்படி வருவார். நாம் அது வரைக்கும் பரிசுத்தவான்களாக நீதி உள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவ நீதியை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு போனால் போதுமானது. சரியா? ஓகே, கவனமாய் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்தது பிரிவினை மரணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது கடைசியா பிரிவினை மரணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மோட் என்கிறதான பிரிவினை மரணம். மோட்டான எல்லாருமே மெட்டாகுவாங்க, அப்புறம் பாதாளத்துக்கு தான் போவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இங்க மரணமும் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன அப்படின்னு நீங்க சொல்லிருக்கு. இது வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பை குறித்து, அதாவது 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பின்பு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பிரிவினை மரணம் 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரிவினை மரணத்தினாலே பாதாளத்துக்கு சென்றவர்களை மரணமும் பாதாளமும் ஒப்புவிக்கும். ஒப்புவித்த பின்பு என்ன நடக்கும்? தங்கள் கிரியின்படியே அவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படின்னா நித்திய மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கான ஒரு வேத வசனத்தை வாசித்து உள்ள அப்படியே போகலாம். அது 20ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 அப்படியே வாசிக்கிறவங்களுக்காக கவனமாக கேளுங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவையின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். முன்னால வாசித்தோம் முதலாம் உயிர்த்தெழுதல், இப்போ இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். எதோட சேர்த்து இந்த மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்பட போகிறதோ அதோடு சேர்ந்து அவர்கள் அங்கே போக போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து வந்தாங்களோ அதுக்குள்ளேயே போய் அக்னிக்குள்ள போக போறாங்களா? மோட்டு மரணம் அடைஞ்சவன் பாதாளத்துக்குள்ள தான் இருக்க போறான். அங்கிருந்து வெளியே வந்து நியாய தீர்ப்படைஞ்சு அதே பாதாளத்துக்குள்ள போய் அந்த பாதாளமும் மரணமும் எங்க போக போகுதாமா? அக்னி கடல்ல போக போகுதாமா? அதற்குள்ள தான் அவர்களும் போக போறாங்க. ரொம்ப தெளிவா இங்க எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மோட் என்ற பிரிவினை மரணம் எவ்வளவு கொடுமையானது! நமக்கு முன்பாக எத்தனையோ லட்சங்கள் ஆயிரங்கள் மோட்டு மரணம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கவலையற்றவர்களாக இராதபடிக்கு நாம் கவலைப்பட்டு அவர்களுக்காக ஊழியம் செய்வதற்கான
அந்த நுணுக்கங்களை, நுட்பங்களை நாம் கற்றுக்கொண்டு அவர்களையும் தேவ நீதிக்குட்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 3 மொழிகளில் போட்டிருக்கேன். தமிழ், கிரேக்க மொழி, அரமேய மொழியில் உங்களுக்காக போட்டிருக்கேன். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னால உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இங்கே 2ஆம் மரணம்னு நம்ம பார்த்துட்டோம். என்னென்னு மரணமும் பாதாளம் பொழுது கிரீக்கில் ஹேடஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும், கிரீக்கில் ஹேடஸ் என்ற வார்த்தையும், ஷெயோல் அப்படின்ற அரமேய மொழி வார்த்தையும், ஷெயோல் என்கிறதான எபிரேய மொழி வார்த்தையும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது பாதாளம் என்ற வார்த்தைக்கு ஹேடஸ், அரமேயிலையும் ஷெயோல் தான், எபிரேய மொழியிலும் ஷெயோல் தான். இந்த பக்கம் சகப்பு கலரில் போட்டிருக்கிறது மரணம், தன்னாட்டோஸ், மோட்டு அரமேய மொழியில், எபிரேய மொழியிலையும் மோட்டு தான். சரியா? இது வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு மனிதன், தாயின் கருவில் உருவாகி வெளியே வந்த மனிதன் மோட்டு அடையக்கூடாது. அவன் மெட்டு தான் அடையணும். நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு சவால். யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். வேதவசனம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நமக்கு முன்பாக இருக்கிற சவால், ஒன்று ஊழியம் செய்ய வேண்டும், இல்லை ஊழியம் செய்கிறவர்களை தாங்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். சரியா? அப்போ வார்த்தைகள் எப்படி அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக நான் போட்டிருக்கேன். ஹெய்டஸ்ஸு, அது போல் ஷெயோலு, ஷெயோலு, தனட்டோஸ், மோட்டு, மோட்டு. இந்த வார்த்தையை அப்படியே மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். ஏன் இந்த 6 வார்த்தை உங்களுக்கு போட்டேன்னா, இதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இன்னும் நிறைய சப்போர்ட்டிவ் காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது எவ்வளோ மோசமானது, எவ்வளோ ஒரு பயங்கரமானது. நித்திய காலமாக ஒருத்தன் அக்னி கடலில் இருப்பானா, அதை நினச்சி பார்க்க முடியுமா? நிறைய உபதேசிகள் சொல்கிறாங்க இன்றைக்கி அப்படிலாம் நித்தியமான நரகம்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு வேதவசனம் அப்படி சொல்லி கொடுக்குது. வசன ஆதாரம் இருக்கிறது. அன்பான தேவன் எப்படி ஜனங்களை போய் நரகத்தில் போடுவார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டு அவன் வேற ஒரு கூட்டத்துக்குள்ளே போயிட்டான். சரியா? அவனை யெகோவா விட்னஸ்ன்றான், பைபிள் ஸ்டூடெண்ட்ன்றான். இப்படி தனக்கு தோன்றின வண்ணமாகலாம் பேசி கொண்டிருக்கிற காலம். சரியா? கவனமாக இருக்கணும். 3 முக்கியமான விஷயம் என்னென்ன பார்த்தோம்? கெவியா, நெஃபேஸ், ரூவாக். மரணம் அப்படின்னும் பொழுது இப்போ மோட்டை பற்றி பார்க்குறோம். மோட்டை ஆயிட்டானா என்ன ஆகுன்னா, அவன் ஷெயோலுக்கு போயிடுவான். மோட்டை அப்படின்னும் பொழுது இந்த ஷெயோலுக்கு போயிடுவாங்க. அதுதான் மரணம். செப்பரேஷன் சொல்லுவோம். இந்த செப்பரேஷனு 1000 வருஷம் அரசாட்சி முடிகிற வரைக்கும் இந்த செப்பரேஷன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சேர்க்கப்பட்டு நியாயத்தீர்ப்படைஞ்சு மறுபடியும் எங்கே போயிடுவாங்கன்னா, அந்த அக்னி கடலுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கேயும் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த செப்பரேஷன் தான் இருக்கும். ஏன்னா ஒன்றா சேர்ந்தா தானே நித்திய ஜீவனுக்கு வர முடியும். அந்த செப்பரேஷன் இப்படி தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கெவியா, கல்லறையில் இருக்கக்கூடிய கெவியாக்கு அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. என்ன உணர்வு தெரியுமா? அது உலகத்தை அறியும் உணர்வுன்னு நான் சொன்னேன். கெவியான்றது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உலகினை அறியும் உணர்வு. மரித்து போனவர்கள் எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும், அவருடைய எலும்பு சத ரத்தம்லாம் போயிருந்தாலும், அந்த கெவியா அந்த கல்லறையில் இருக்குன்னு சொன்னேன். அதற்கு ஒரு அறிவு இருக்கிறது. என்னது? உலகத்தை அறியும் அறிவு, உணர்வு. அது மூவாகாது, எங்கேயும் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா படைப்பில் தேவன் அப்படி தான் படைச்சிருக்கார். அதை கிரேஷியோ எக்ஸ் நிகைலோல 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது 3 சேர்ந்து தான் மனுஷன் இல்லையா? அதே போல் இந்த சோல் நெஃபேஸுக்கு தன்னை அறியும் உணர்வு. அதனால தான் தான் தவறு செய்யும் பொழுது அதற்காக அது வருந்துகிறது. இல்லை என்றால் மறுபடியும் தவறு செய்வதற்கு அது உந்தப்படுகிறது. சரியா? தேவனை விட்டு தூரம் போவதற்கும் தேவனிடத்தில் வந்து சேர்வதற்கும் முடிவெடுப்பதற்குமான அந்த கெப்பாசிட்டி எதில் தான் இருக்குன்னா, இந்த நெஃபேஸில் இருக்குது. இந்த நெஃபேஸ் பாதாளத்தில் இருக்கும் பொழுது அது பரிதவிக்கும். நான் அப்படி தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டேனே அதுக்கு தெரியும். ஆனால் என்ன இல்லைன்னா, உயிரோடு இருக்கும்பொழுது மாத்திரம்தான் ரட்சிப்பின் திட்டம் செயல்படும். மரித்து போயிட்டா ரட்சிப்பின் திட்டம் இல்லை. அப்போது பாதாளத்தில் ஷெயோலில் இருக்கிற இந்த சோலுக்கு தெரியும், நான் ஏன் இங்கே வந்திருக்கேன், என் நிலைமை என்னன்னு நல்லா
புரியும். நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த கடைசியில் நம்ம சொன்னோம், இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதாவது மனித ஆவின்ற கண்டெய்னரு. இந்த கண்டெய்னரு வாழ்வதற்காக தேவ தொடர்புக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ தேவ தொடர்பு எழுந்து போயிட்டாலே அதில் எந்த பிரயோஜனமே இல்லை, அவ்வளோதான். அப்போது இந்த சோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. சோல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெஃபேஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெஃபேஸும் இந்த கெவியாவும் சேர்ந்தால் அதுக்கு ஒரு பேர் சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரியா? இது என்றென்றைக்கும் தன்னையும் உலகத்தையும் அறிந்து அதோடைய நிலையை அறிந்து அது வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது நரகத்துக்கு போகும்பொழுது இந்த 3 இணைப்புகளும் அங்கே செப்பரேட் ஆகி தான் கிடக்கும், அதாவது அக்னி கடலில் கிடக்கும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் செயல்பட முடியாது. என்ன சிந்தனைகள் செயல்பாடுகள் இருந்தாலும், அதாவது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடுன்னு சொல்லியிருக்குல்ல, இந்த 3 வேதனைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜீவனில் உள்ள ஒரு தேசத்திற்கு திரும்பி வர முடியாது. இது நிரந்தரமான ஒரு மரணம். சியோலேருந்து அக்னி கடலுக்குள்ளாக போகக்கூடிய வாய்ப்பு மாத்திரம்தான் இருக்கு தவிர நித்திய ஜீவனுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த 3க்கும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைய தினத்தில் என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். அப்போ தேவனுடையவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எங்க வந்துருவாங்க? பரதீசுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் போது மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு வெளியே வந்தார்கள், அவர் பரதீசுக்கு போனார்கள். அதாவது சிறையானவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறினார் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் சொல்லுவார். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் இப்போ பரதீசுக்கு போயிட்டாங்க. இந்த கல்லனும் அவரோடு கூட பரதீசிற்கு சென்று விட்டான். நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாமும் பரதீசுக்கு, நம்முடைய ஆத்மா பரதீசுக்கு தான் செல்ல போகிறது. ஏனென்றால் அங்கே தான் ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே தான் இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. இதையும் நாம் பின்பு வரும் காலங்களில் அதை தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதுக்கான வகுப்புகள் வைத்து நடத்தி தரப்போகிறேன். இன்றைக்கு நோக்கம் என்ன? மரணத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மெட்டான என்னாகும்? மெட் தனட்டோஸ் மரணம். மெட்டான என்ன ஆகும்னா, நம்முடைய ஆவி தேவனிடத்துக்கு போயிடும், அவர் கொடுத்த ஆவி அவர்கிட்டயே போயிடும். அப்புறம் நம்முடைய நெஃபேஸு பரதீசுக்கு போகும். ஆனால் ஒரு மாற்றம் என்னென்னா, பரதீசுக்கு நீங்கள் சென்றாலும் தேவ தொடர்பை இழக்க மாட்டீர்கள். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் இருப்பார். பரிசுத்த ஆவி அது ஒரு நிறைவு, அது குறையலாம். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களோடு வாசமாய் இருக்கும்படியாகத்தான் கிறிஸ்துவானவர் வாக்களித்து கொடுத்து போயிருக்கார். நீங்கள் மரித்து போய்விட்டாலும் உங்களோட பரதீசில் உங்க கூட இணைந்து இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நீங்கள் நித்திரை அடைய போகிறீர்கள், மரணம் அடைய போவதில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமான தொடர்பு நிரந்தரமானது, நித்தியமானது. ஏனென்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவரை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்தான் உங்கள் தெய்வம், மகா தேவன், சர்வத்திற்கு மேலான தேவன், நித்தியமான தேவன், ஏக சக்கராதிபதி என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே நிரந்தரமாக உங்களோடு என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், உங்களுடைய நெஃபேஸ்ல இருக்கிறாரு. அதனால அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம இருதயத்துக்குள்ளெல்லாம் நம்முடைய நெஃபேஸுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நமக்கு முன்பாக பரிசுத்தவான் நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்களே, மரித்த பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க நெஃபேஸ் எங்க இருக்கும்? இப்போ பரதீசில் இருக்கும். அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளை எல்லாரையுமே அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் நானும் முழிச்சிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் பரதீசில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் நாளும் முழிச்சிட்டு இருக்கிறோம். தூங்க வைத்திருப்பவரும் பரிசுத்த ஆவியானவர், நம்மை உயிர்ப்போடு வைத்திருப்பவரும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே நாம் உயிர்ப்படைய முடியும், நாம் மறுபடியும் எழுந்திருக்க முடியும். சரியா? இது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நாம் மரணம் அடைவதில்லை, நாம் நித்திரை அடைய போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் மரணம் அடைய போவதில்லை, நாம் நித்திரை அடைய போகிறோம். நம்முடைய கெவியா கல்லறை தோட்டத்தில் இருந்தாலும், நம்முடைய ஆத்துமா பரதீசில் இருந்தாலும்,
நம்முடைய ஆவி தேவனிடத்திற்கு சென்றாலும் நாம் நித்திரை அடைந்தவர்களே தவிர மரணம் அடைந்தவர்கள் அல்ல. இதை இன்னும் வசனத்தின் மூலமாக பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, எபேசியர் 1:21, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து அப்படின்னு இந்த வசனம் இருக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நம்முடைய நெஃபேஸ்ல வாசமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, எபேசியர் 2:7 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ நீங்க இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எங்க உட்கார்ந்துருக்க? உன்னதத்தில் அவரோடு வலது பாரிசத்தில் உட்கார செய்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து இங்க வரைக்கும் ஒரு கனெக்ஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. we are connected with heaven. நாம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதா? நாம் நித்திரை அடைய போகிறோம். ஏனென்றால் பரலோகத்தினுடைய சிங்காசனத்தோடு, அந்த சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரோடு, வலது பாரசத்தில் விட்டிருக்கிறவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். இது ஒரு மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு சத்தியம். உங்க வாழ்க்கைக்கு தேவையான சத்தியம். யூ ஆர் கனெக்டட் வித் யுவர் காட். நீங்கள் உங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எனவே தேகத்தை விட்டு பிரிதல் என்பது ஒரு காரியமே இல்லை. நீங்கள் நித்திரை அடைய போகிறீர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வருகை தாமதித்தால் நித்திரை அடைய போகிறோம். அதுதான் யோவான் சுவிசேஷம் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க சொந்தமானவர்கள், உங்களுடைய அன்புக்குரியவர்கள், உங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மரித்து போயிருக்கலாம். அவங்க நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தேவனோட இப்ப இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அவங்க திரும்ப நம்ம கூட உயிரோடு எழுந்து மத்திய வாண்டில் தேவனை சந்திக்க வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஸோ ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதல், அவர் தான் ஜீவன். மரித்தாலும் பிழைப்பான், மெட்டு ஆனாலும் பிழைச்சிட்டு தான் இருப்பான். நாம் நித்திரை மாத்திரமே அடைய போகிறோம். இதை தான் நிறைய பேர் வழங்காம சாவாமை அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. சரியா? சாவாமை, நம்ம சாவே போறதில்லை அப்படின்னு இருக்காங்க. நம்ம நித்திரை தான் அடைய போகிறோம். சாவாமை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சாவாமை குறித்து பேசினதான வீடியோ அதையும் கேட்டு பாருங்க. அப்போ நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சாவாமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்தான செய்தியும் நீங்கள் போய் பார்த்து இன்னும் தெரிந்து கொள்ளுங்க. ஓகே, சரி. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வைத்து விட்டேன் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சரியா? நீங்களும் நானும் எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. தாழ்நிலையில் இருந்த நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கொண்டு போயிருக்கிறது. விலைக்கிரயமாக வாங்கப்பட்டு பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய நெஃபேஸில் வாசம் செய்யும்படியாக தேவன் திட்டமிட்டு அவரை அனுப்பி நமக்குள்ளாக அவர் வாசமாய் இருந்து பரிசுத்த ஆவியின் நிறைவால் நாம் நிறைக்கப்பட்டு இந்த உலகத்தில் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக நடமாட வைத்திருக்கிறார். நாம் நீதிமான்களாய் இருப்பது நம் கிரியையினால் அல்ல, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நம்மை கொண்டு வந்த, நம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்டவர். எனவே அவரை துக்கப்படுத்தாமல் நாம் சரியாய் வாழ்ந்து காட்டும் பொழுது நாம் நடமாடும் நிருபங்களாக நாம் இருப்போம். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்களே நடமாடும் நிருபங்கள். இன்றைக்கு நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். அந்த விஷயங்கள் மூலியமாக நிறைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அவைகளெல்லாம் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மறுபடியும் உயிர்த்தெழுதல் அப்படின் போது எப்படி நடக்கும்? கிறிஸ்துவின் வருகை தாமதித்தால் நித்திரை அடைய போகிறோம். அப்படி நித்திரை அடைந்தால் தேவனிடத்திலிருந்து ஆவியும் பரதீசிலிருந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்முடைய நெஃபேஸும் கல்லறையில் இருக்கிற கெவியாவும் சேர்ந்து உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு மறுரூபம் அடைய போகிறோம். இது உயிர்த்தெழுதல் அப்படின்னு நம்ம பொதுவான வார்த்தையில் சொன்னாலும் நாம் மறுரூபம் அடைந்து தேவனோடு என்றென்றைக்கும் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். இப்போ இந்த காரியங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய்
நடந்து வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பின்னி எடுத்துவார். உங்களை தப்பு செஞ்சீங்கன்னா அடித்து உதச்சி சரி பண்ணிடுவார். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே வரணும்? நீங்கள் நித்திய ஜீவனுக்கு வரணும். பின்னி எடுத்துடுவார். உங்களை கைவிடவே மாட்டார். டெத்து பெட்லனாச்சும் வேதனையை கூட்டி மனம் திரும்ப வச்சு கன்ஃபஸ் பண்ண வச்சு ஒப்புரவாக வச்சு சரி செய்து நித்திய ஜீவனிலே கொண்டு வந்து விடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். எப்போ? நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கும் வரை. ஒரு கண்டிஷன் அப்ளை. எனவே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். நமக்குள்ளாக இருக்கிற அவர் எப்படி மகிமைப்படுத்துவது? நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது, நாம் பிரயாசப்படும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது. சரி, கடைசியாக முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:38. அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார், எல்லோரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால், அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா, நம்மோட இல்லை, அவங்களாம் மரித்து போயிட்டாங்க, கல்றை இருக்கு அப்படின்னா அவர் மரித்தோரின் தேவனா அப்படின்னா இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறவர்களின் ஜீவனுள்ளோரின் தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்களே தவிர மரணம் அடையவில்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்களே தவிர மரணம் அடையவில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவன். அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே வைத்திருந்திருக்கிறார். எனவேதான் அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது அன்றைய மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதையும் மோசேயும் முட்செடியை பற்றின வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். அப்புறம் தான் அந்த 38வது வசனம் வருகிறது. அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார், எல்லோரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். நீங்களும் நானும் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கும், யாக்கோபும் அவர்களோடு சகல பரிசுத்தவான்களும் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், மரணம் அடையவில்லை. மரணம் என்பது நமக்கில்லை. மரணம் என்பது மோட்டினால் வருகிறதான விளைவு, அதுக்கு பின்புகிறதான மெட்டு அவர்களை பாதாளத்துக்கு, ஷியோலுக்கு கொண்டு செல்லும். நீங்களும் நானும் இளைப்பாரி நாம் நித்திரை அடைந்து கிறிஸ்துவின் வருகை வரும்பொழுது உயிரோடு எழுந்திருப்போம். ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துவானவர் வருவார் என்று சொன்னால், இன்றைக்கு நித்திரை அடைந்திருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள் முன்பாக உயிர்த்தெழுந்து அவருக்கு பின்பாக நாம் மறுரூபமடைந்து மத்தியவானிலே அவரை சந்தித்து பெரிய ஒரு விருந்தொன்றில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நித்திய காலமாய் அவரோடு நாம் வாழப் போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் நண்பர்கள் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.